Hello Thalapathy fans and hello cinema fans, Tamil cinema fans. One last time. இப்போ கரண்ட்டாக இந்த வார்த்தையை கேட்டாலே ஒரு மாதிரி மண்டையில் ஓடிட்டே இருக்கேன், ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, எல்லா தளபதி ஃபேன்ஸுக்கும் இது கஷ்டமாக தான் இருக்கும். அண்ட் இன்னும் சொல்லப்போனால் டீட்டெயிலாக சொல்லணுன்னா, தளபதி ஃபேன்ஸ்னே இல்லாமல் எல்லா ஆக்டர்ஸ் ஃபேன்ஸுக்குமே இதை அக்செப்ட் பண்ண முடியலனாலும் இதுதான் உண்மை. அண்ட் என்ன காரணம்னா, தளபதி இன்னும் ஒரே ஒரு மூவியில் தான் பார்க்க போகிறோம். அதாவது அடுத்து ஒரு 3 மணி நேரத்துக்கு மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன தான் நம்ம அரசியலில் அவர் என்டர் ஆனாலுமே அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவில் வர ஃபீல், அவரோட மூவிஸ்க்கு கிடைக்கிற அந்த ரெகுலர் அப்டேட்ஸ், குட்டி அப்டேட்ஸ்னு சொல்லும் போது ஞாபகம் வர அந்த ஆடியோ லான்ச்சில் வர அந்த குட்டி ஸ்டோரி சொல்கிறது, அவர் அப்பப்போ வைக்கிற அந்த ஃபேன் மீட்ஸு அப்படின்னு எல்லாத்தையுமே வர இயரோட நம்ம எல்லாத்தையுமே மிஸ் பண்ண போகிறோம். என்ன தான் மற்ற ஆக்டரோட ஃபேன் ஃபைட் இருந்தாலும், மற்ற ஆக்டரோட ரைவல்ரி இருந்தாலுமே கூட தளபதியை யாராலுமே விட்டு கொடுக்க முடியாது. அதே தான் மற்ற ஆக்டர்ஸும். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் என்ன தான் ரைவல்ரி, ஃபேன் ஃபைட்ஸ் இருந்தாலுமே ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் இருக்கிறது தான் இப்போ வரைக்கும் நம்ம இண்டஸ்ட்ரி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ஒரே காரணம். இப்படி இவ்வளோ ஒரு ஃபேன் ஃபைட் மத்தியில் தளபதி ஏன் இவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கார் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து வயசானவங்க வரைக்கும் அவர் சேர்த்து வச்சுக்கிற ஃபேன்ஸ் அண்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஃபேன் மீட்ஸ் வைக்கிறது, இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அண்ட் அவர் எங்கேருந்து வந்திருக்காரு அப்படின்றது நமக்கு தெரியும். எங்கேருந்து வந்திருக்காருன்னே எல்லாருமே அப்பா மூலிமா தானே வந்திருக்காரு அப்படின்றது சொல்லுவீங்க. என்ன தான் அப்பா மூலிமா வந்திருந்தாலும் அவர் கஷ்டப்பட்டு நடித்து அது மூலமாக கிடைச்ச போட்ட உழைப்பு, அதில் ரிசல்ட்டு தான் அவரை இந்த ஒரு இடத்துல நிறுத்தி வச்சுருக்கு. நம்ம எவ்வளோ தான் ஃபீல் பண்ணாலுமே இது தான் அவரோட கடைசி மூவின்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு. அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோக்கு சண்டை போட்டுன்னு டிக்கெட் எடுக்கிறது, ஆன்லைனில் டிக்கெட் கிடைக்காம அலோல் பண்ணுறது அப்படின்றது இனிமேல் நம்ம யாருக்குமே கிடைக்க போகிறது கிடையாது. ஆல்ரெடி நம்ம எல்லாரும்னா நான் ரொம்ப சின்சியராக மென்ஷன் பண்ணுறது தளபதி ஃபேன்ஸை. இந்த ஃபீலிங்கில் இருக்கும்போது அடுத்த மூவி அப்டேட்டுன்ட்டு சொல்லி ஒரு அப்டேட்டை விட்டு அதை அப்டேட்டாக இருக்குமான்னு பார்த்தா அது ஒரு ஃபேர்வெல் வீடியோ மாதிரி விட்டது இன்னும் மனசை புண்படுத்துகிற மாதிரி ஆயிடுச்சு. என்னத்தான் இருந்தாலும் அது ஃபேர்வெல் மூவின்னு முடிவாயிருச்சு. ஸோ ஒரு குட் சென்டப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஃபேர்வெல் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லா தளபதி ஃபேன்ஸுக்கும் இந்த ஃபேர்வெலை நம்ம ரொம்ப சிறப்பாக செலிப்ரேட் பண்ணணும். அவரோட லாஸ்ட் மூவி இன்னும் 3 hours தான் இருக்க போகுது. அது எப்போ வேணாலும் வரலாம், இந்த இயரோட முடியலாம், இல்லைனா பை சான்ஸ் அடுத்த இயர் எண்ட் வரைக்கும் கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் எப்போ பார்க்க மாட்டோமா என்ன ஒன்றும் தெரியல. திரும்ப சொல்கிறது அதே தான், அரசியல்ன்றது வேறு, சினிமான்றது வேறு. நாம் சின்ன வயசுலேருந்து தளபதியை பார்த்து வளர்ந்துறதுனால அந்த ஒரு ஃபீல் அந்த ஒரு டச் எப்பவுமே கூட இருக்கும். நான் நிறைய பேசணுன்ட்டு தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணேன். பட் எனக்கு இந்த மிஸ்ஸிங் ஃபேக்டர்ஸ் அண்ட் மெமரிஸை தான் பேசணுன்ட்டு தோணுது. இது யார் என்ன சொன்னாலும் சரி, யாரோட ஃபேனாக இருந்தாலும் சரி, தளபதியை தமிழ் சினிமாவிலேருந்து ஒதுக்க முடியாது. என்ன தான் அவங்க கலாச்சாரம், ஃபேன் வார் போனாலும், ரைவல்ரி இருந்தாலும் தளபதியை ஒதுக்கி வைக்க முடியாது. ஓவராலாக சொல்ல போகணுன்னா தளபதி ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருந்திருக்காருன்றதை நினைக்கும் போது எனக்கு உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன ஒரு கஷ்டமாக இருந்தாலுமே தளபதியை பார்க்கும்போது, அவரோட ஃபோட்டோவை பார்க்கும்போது, அவரோட ஸ்மைலை பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக ஃபீல் ஆகும். எண்டில் என்ன சொல்லணும்னு நான் நினைக்கிறேன்னா, டு பி ஆனஸ்ட், தளபதி, lucky to be your fan and forever I will be your fan. Goodbye.